என்டிஏ கூட்டணியில் தேமுதிக இடம்பெறும் என்று பேசப்பட்டு வந்த நிலையில் தற்போது அதை மாற்றும் விதமாக ஒரு மாற்று முடிவாக திமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறது. அது இனிமே நடக்காது போலகுதா. அடாம பேசுறா. ஹலோ, இப்ப அழுதாவே இல்ல. நான் ஏன் அவை கதையை கேட்டு என்னால தாங்க முடியல. சும்மா லூஸ் தரமா பேசாதேட்டையா. மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதல்வராகும் நாள் வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு சொன்னீங்களே சாரு. வார்த்தை சொன்னால் சொன்னதுதான். துளசி குண வாசம் மாறும், தவசி வார்த்தை மாறியதாக வரலாறு கிடையாது. குளவச்சந்த கேக்குதோ யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. முதன்முறையாக திமுக கூட்டணியில் தற்போது தேமுதிக தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறது. கேப்டன் 2016 இந்த கூட்டணி அமைய வேண்டியது. கலைஞர் ஐயா பழம் நழுவி பால்ல விழுப்போகுதுன்னு சொன்னாரு. ஆனா 10 வருஷம் கழிஞ்சு தாமதமாக இன்றைக்கு இந்த கூட்டணி உறுதியாகி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து திமுக கூட்டணியில் தேமுதிக பொதுச் செயலாளர் தம்முடைய கட்சியை இணைத்துக் கொண்டிருக்கிறார். நீ வடியும் பீட்ரூட் பாலம் I know somewhere deep down in my heart அதிமுக பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடத்தியிருந்த நிலையில் பாஜகவும் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்த நிலையில் அதனை எதையும் பொருட்படுத்தாமல் அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் வெற்றி வாய்ப்பை நோக்கி நகர வேண்டும் என்கிற கட்டத்தில் தேமுதிக முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டதை தொடர்ந்துதான் திமுக கூட்டணியில் தம்மை இணைத்துக் கொண்டிருப்பதாக தேமுதிகவினுடைய நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். உன்னை கூட்டிட்டு வர்றது உன் அண்ணன் நினைச்சியா? உன் கூட வர்றது உன் தங்கச்சி நினைச்சியா? அந்நியார் சரியான முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க என்னுடைய லிட்டில் நாலேஜ் வெளியிருந்து பார்க்கும்போது என்டிஏக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு சேஃபரா தோணுது. டிஎம்கேக்கு போக வாய்ப்பு இல்லைன்னு தோணுது. தாயே சுட சுட கொஞ்சம் சோறும் குழம்பு இருந்தா போடுங்க தாயே. சோறு இல்ல ஒண்ணு இல்ல பாப்பா. அவ என்ன சொன்னா? பசிக்குதுன்னு பழைய கஞ்சி கொஞ்சம் கேட்டேன். இல்லன்னு சொல்லிவிட்டா சாமி. சோறு இல்லன்னு சொன்னாளா? வாடா இவங்கிட்ட என்ன சொன்ன? சோறு இல்லன்னு சொன்னி. சோறு இல்லன்னு சொன்னியா? இல்ல கேக்குறேன். இப்ப நான் சொல்றேன்டி சோறு இல்ல போடா. நம்மளோட சில பேர் வரலாம் இல்லையா? அப்படி வர்றவங்களையும் நாம அன்போட அரவணைக்கணும் இல்லையா? நமக்கு எப்பவுமே நம்மள நம்பி வர்றவங்கள அரவணைச்சுத்தானே பழக்கம். இப்போ உங்களுக்கு வருத்தம் என்னன்னா அவங்க பொண்டாட்டி பிள்ளையா இருக்காங்க, உங்களை விட்டுட்டாங்க. பொண்டாட்டி பிள்ளைங்க மச்சினிச்சு மாமியா கீமியா எல்லாம் ஒன்னா கூடிட்டாங்க. நான் ரோட்ல நிக்கிறேன் கோயம்பேட்டுல. பகல்ல ஈ தொல்லை, நைட்ல கொசு தொல்லை. நாடு போற்றும் சரித்திரத்தை நாளை நாமும் படைத்திடவே உடன் பிறப்பே ஓடிவா படை திரண்டே
அண்ணா சொன்ன பாதை தேறிவா. இளவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. அவரு வராரா? அவரு வராரா? ஓ இவர் வராரா? இவரு வராரா? ஓ அவரு இவரு அவரு இவரு அவரு இவரு தகவல்லாம் வருது, எல்லாம் ரெடி. அவரு வர்றேன்னு சொல்றாங்க. அவர் எப்ப வருவாரு? அவரும் வராரு. அவர் தனியா வரல, கூட இவரையும் கூட்டு வர்றாரு. அப்படிதாங்க இன்னைக்கு தாவேக்கா பணியூர் ஆபீஸ்ல இருந்து இந்த 2 பேரும் வந்து பேசுகிறானுங்க. அவரு வராரா இவரு வரா. கடைசியில பார்த்தா எவனுமே வரல. என்ன விஷயம் தெரியுமா கோபி? என்ன கல்யாணம் ஆயிடுச்சான் கோபி. கல்யாணம் ஆயிடுச்சு. அதான் பேசுறது இல்ல, இது பண்றது இல்ல. கேட்டு நான் லவ் பண்ணல, ஃப்ரெண்டா தான் பாக்கணும். என்ன கடைசியில எழுவு காத்த கிளின்னு ஒண்ணு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரிதான் ஆயி போச்சு இவங்க நிலைமை. உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதுடா. எவனும் வரல, எந்த கட்சியும் மதிக்கல. ஏன் தெரியுமா? There are so many jackals and other animals in the forest, but there will be only one lion. And even if it is single, it will be the king of jungle. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுது? கடைசியா புரிஞ்சுதானே கேட்டீங்களா? அது மட்டும் புரிஞ்சுது சார். கான்பிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும். குட் நைட் சார். விஜயால ஒன்னும் புடுங்க முடியாது அப்படின்றத எல்லாருக்கும் தெளிவாயிடுச்சு. உன் நாக்குல சனி, நீ சும்மா இருந்தாலும் உன் நாக்கு சும்மா இருக்காது. உன் நாக்கு சும்மா இருந்தாலும் உன் கை சும்மா இருக்காது. உன் கையும் வாயும் சும்மா இருந்தாலும் உன் 7 நாட்டு சனி சும்மா விடாது. நீ வர்றதை எதிர்பார்க்க மாட்டா, எதிர்பார்க்கறது வராது. எதிர்பார்த்து வராதுங்க. சேலம் மகாநாட்டிற்கு பிறகு ஒரு உண்டி நீ ஊர்ஜிதமாகும். திராவிட முன்னேற்ற கழகம் 234 தொகுதிகளில் 30-35 தொகுதி ஜெயித்தால் அதிர்ஷ்டம். எதிர்கட்சியா கூட வர முடியாது. கஷ்டம். பொதுமக்களின் விரோதம் இருக்குது. அந்த விரோதத்தை தான் ராகுல் காந்தி விஜயிடம் செல்வதற்காக முயல்கிறார். அதற்காகத்தான் வைகோ வெள்ள போறன்னு பாக்குறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி வெள்ள போறன்னு பாக்குறாங்க. திமுகவினுடைய தலைமை உதயநிதியினுடைய அழுத்தம் தோழமை கட்சிகளுக்கு பிடிக்கவில்லை. ஏன் மாப்பிள்ள இதை நாங்க நம்பிதான் ஆகணுமா? இன்க்ளூடிங் விடுதலை சிறுத்தை கட்சி. நான் அடுத்த சொல்லலாம். யாரா நீ? யாரு? யார கேக்குறேன்? டேய் லூசு, ஒன்னதான் கேக்குறேன். திருமாவளவன் சொல்லாதீங்க. அந்த கட்சி 2003 ஆயிடுச்சு. விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் சொல்லவே சொல்லாது. ஏன்னா அவங்க அவருக்கு லீடர்ஷிப் இல்ல, இங்க முடிஞ்சு போச்சு. இவனுக்கு உண்மையிலே அறிவில்லையா இல்ல அறிவில்லாதவ மாதிரி நடிக்கிறானே தெரியல. என்னாச்சு? தலித் வச்சு எவ்வளவு நாள் அரசியல் பண்ண முடியுங்க? மாயாவதி எல்லாம் காத்துல போயாச்சு உத்தரப்பிரதேசத்துல. பொதுமக்கள் இந்த சோசியல் மீடியால புரிஞ்சுட்டாங்க. இன்னும் 1 வருஷத்துல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுன்னா திருமாவளவன் ஒண்ணும் பண்ண முடியாது. முத்துனா பெரிய பீட்ரு இவரு. ஒண்ணு தெரியும் சொல்லு, இல்லன்னா தெரியாதுன்னு சொல்லு. எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பில்டப் கொடுக்குறாங்க. பெருமக்கள் செவிலியர்கள் எந்த இதுக்கும் போக முடியல. எல்லாத்துலயும் போய் நின்னதுனால என்னன்னு, நம்ம வந்து எம்எல்ஏ ஆனாலோ மந்திரி ஆனாலோ அடுத்து அதுதானே நீங்க சொல்லக்கூடிய கொள்கைகளை அமல்படுத்துற இடம். தங்கச்சி அண்ணன் சொல்ற அன்பா சொல்றது கேளுங்க. தங்கச்சி அண்ணன் சொல்ற அன்பா சொல்றது கேளுங்க. என் மக்கள் வீதியில் நிக்கிறது எம்எல்ஏ ஆகி எம்பி ஆனவன் அமைச்சரானவனாலதான் இந்த பிரச்சனை என் மக்களுக்கு. அது கூட நீங்க எம்எல்ஏ நான் வந்து நீங்களும் எம்எல்ஏ ஆகாம அவங்க கூட நின்று இருந்தா என்ன அர்த்தம்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. எம்எல்ஏ ஆகி இங்க ஒரு 25 உறுப்பினர் வச்சிருக்கவங்க மக்களுக்காக பேசணும் ஒண்ணு சொல்லுங்க. சட்டசபையில அப்ப ஏன் தேர்தல் எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறானே. தங்கச்சி 40 நாடாளுமன்றத்தை வச்சிருக்கிற இந்த திமுக நம்மளும் நிக்க வேண்டாம் தேர்தல். எதுக்கு நிக்கிறீங்க தேர்தல்? எம்எல்ஏ ஆனா பிரயோஜனம் இல்ல. ஐயோ ஐயோ.
குற்றங்கள் அதிகரிச்சிருக்கா இல்லையா? ஏன் சார் ஆட்டோ டயர் தேய்ற அளவு போய் சொல்றீங்க? நான் சொல்றேன். அப்புறம் விவாதிக்கலாம். ஆமா இல்ல சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்ற டேட்டா இல்லன்னு சொல்றேன். நான் இல்லன்னு சொல்றேன். ஆமா சொல்றேன். நான் இல்லன்னு சொல்றதுக்கு நான் டேட்டா தரேன். ஆமான்னு சொல்றதுக்கு நீங்க டேட்டா தாங்க. அதான் விஷயம். பாத்தியா பவரு? NCRB அறிக்கை, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ அறிக்கை நான் உங்களுக்கு சொல்றேன். எந்தெந்த மாநிலங்கள் டாப்ல இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் உத்தரப்பிரதேசம், 2வது மகாராஷ்டிரா, 3வது ராஜஸ்தான், 4வது மேற்கு வங்கம், 5வது மத்திய பிரதேசம். ரைட்டா? இது NCRB னுடைய டேட்டா. ரைட்டா சார்? நான் கேட்ட பதில் கேள்வி வேற சார். கூட்டத்துல பச்சை சட்டக்காரன் எஸ்கேப் ஆகுறான். நான் சொல்றது 24 25 விட அதிகமா இருக்கு. கிரைம் ரேட் அதிகமா இருக்கு. பாஸ்கோ குழந்தைகளுக்கு ஏன் பாஸ்கோ குழந்தைகளுக்கு அதுக்கு காரணம் என்னன்னா தாவேக்கா வளர்ந்திருக்குங்கிற அச்சம் எனக்கு இருக்கு. சரி, நிறைய கருத்து திரு அக்னேஸ்வர். நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. நேரத்துக்கு ஏற்றாறு போல் நடிப்பார்கள். பணம் யார் அதிகமாக கொடுக்கிறார்களோ அந்த பக்கம் வாயை வாடகைக்கு விடுவார்கள். ருக்கோ ஜரா, சபர் கரோ. அரசிற்கு செலுத்த வேண்டிய வரியவே நீங்க ஒழுங்கா செலுத்தாத நீங்க எப்படி ஒரு அரசாங்கத்தை உங்களால் நடத்த முடியும்? உங்களுடைய சொந்த துறையில இருக்கிற அந்த ஏற்றத்தாழ்வுகளே சரி செய்ய முடியாது. நீங்க தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை நான் சரி செய்வேன் என்பது ஏமாற்று வேலை. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு முன்பு தமிழ்நாட்டின் ஒரே சூப்பர் ஸ்டார் அண்ணன் விஜய் அவர்கள் தான். சொல்லு, தமிழ்நாட்டின் ஒரே சூப்பர் ஸ்டார் அண்ணன் விஜய் அவர்கள் தான். எது வேணாலும் போடுவாங்க. சுறா படத்தே பாக்ஸ் ஆஃபீஸ் சீட்டு 100 கோடி வசூல் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த படத்தை பார்த்தா நமக்கு தெரியும் அந்த படம் ஓடிச்சா ஓடலையான்னு. இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக அவங்க போடலாம். திரையரங்கம் முழுவதும் கூட்டமாக நிரம்பியதுன்றான். பாய் தியேட்டர்ல ஆளே இல்ல. வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல. பக்கா மாஸ் கட்சியின் தலைவர் விஜய் அப்படின்னு கலாய்க்கிறார்ல. ஒரு பக்கம் 10 கட்சி கூட்டணி, ஒரு பக்கம் 8 கட்சி கூட்டணி. எத்தனை கட்சி கூட்டாக சேர்ந்து வந்தாலும் தன்னன் தனியாக தமிழ்நாட்டின் மக்களின் துணையோடு நான் வெல்வேன் என்று வரக்கூடிய தலைவர். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அவர் வர்றன்னு சொல்றாங்க. அவர் எப்ப வருவாரு? அவரும் வராரு. அவர் தனியா வரல, கூட இவரையும் கூட்டு வர்றாரு. அவரும் வராரா? எனக்கே சிரிப்பா இருக்கு. ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் வித்தியாசம் தெரியுமா? அதான் எங்க அக்கா சொல்ல போறான். நம்ம சாமிக்கு வேண்டிக்கிட்டு காணிக்க செலுத்துறோம்ல, அதுதான் உலகத்தோட முதல் லஞ்சம். அதையே அவர் பெற்றுக்கிட்டு நம்மளோட காணிக்கை நிறைவேற்றாம போறாருல, அதுதான் முதல் ஊழல். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.